சரியா வாழ்றோமா? அது என்ன சரியா வாழ்றோமா? ஒழுங்கா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுவும் சேட்டை கிட்டலாம் பண்ணாம ஒழுங்கா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அது என்ன சரியா வாழ்றோமா? இந்த சரியா வாழ்றோமா அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்னா, நமக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அல்லது ஜாப் போவோம். என்னமாவது ஒண்ணு பண்ணி நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கும். நமக்கு நம்ம இத செஞ்சுக்கணும்னு தோணும். அல்லது வேற யாரும் நம்மளுக்கு பிரியமானவங்களுக்கு இத செய்யணும்னு தோணும். 2வது நம்மளால அத செய்ய முடியும். அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு உள்ள செஷன். நம்மளால செய்ய முடியிற விஷயத்த நம்ம பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கோம். ஒரு பக்கம் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கோம். ஓடுன்னு ஓடுறோம். என்னலாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு வச்சுட்டு என்னலாமோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யணும்னு நெனைக்கிற விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமா? இதுதான் நம்ம சரியா வாழ்றோமா? அப்படிங்கிற செஷன்ல நான் ஸ்டார்ட்டிங்ல கேட்டதுல எனக்கு புரிஞ்சது இதான். ஓ! இன்னும் செய்ய வேண்டியது நெறைய இருக்குது போல அப்படின்னு. நம்ம நமக்கு செய்றதா இருக்கட்டும், நெனச்ச விஷயங்கள செய்றதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்யாம உட்கார்ந்துருக்கோம். செய்ய முடியிற விஷயத்தையே செய்யாம வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த பாடம், இந்த கோர்ஸ், இந்த லெசன், இந்த வாழ்க்கை பயணம் இது எல்லாமே நம்ம சரியா வாழ்றோமா அப்படின்னு அந்த கேள்விக்கு அதான் பாடம் தலைப்பும் கூட. இந்த வாழ்க்கை 2 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு எல்லாரும் காலம் ஃபுல்லா உழைச்சு ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம் என்னன்னு இல்லாமலே இருந்துட்டு அப்புறம் அந்த எவன் நம்மள பாதியில புடிங்கிட்டு போற மாதிரி பண்ணிட்டு போறாங்க. அது இப்போ இருக்கணும் கடைசியில் இருக்கல. வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற நேரம் அவங்க ஓடிட்டே இருப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த பவர் எனர்ஜியா இருக்கும்போது அப்புறம் எல்லாம் இல்லாத போது ஒண்ணுமே பண்ணாத நேரம் அப்ப பணம் இருக்கும், நேரம் இருக்கும், ஆனா நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. இப்படி வாழ்க்கை சரியா அலகேட் பண்ணாம, சரியா புரிஞ்சுக்காம, அதோட ரசத்தை ஃபுல்லா அனுபவிக்காம ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழம் அது நல்ல காயா இருக்கும்போது யூஸ் ஆகுது, நல்ல கனியா இருக்கும்போது சாப்பிடும்போது அழகா டேஸ்டா இருக்கும். அதோட அல்லது காஞ்சதுக்கு அப்புறம் அழுகினதுக்கு அப்புறம் அது சுருங்கி போனதுக்கு அப்புறம் அந்த பழம் ஒண்ணுமே ஆகாது. ஸோ இந்த பருவத்தில் எந்த நேரத்தில் எதை எப்படி பண்ணணும், எந்த விஷயம் நமக்கு திரும்ப கிடைக்காது, அந்த வாழ்க்கையோட கனியை ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி சுவைக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட இந்த பாடம். அதுக்கு நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான், நம்ம சரியா வாழ்றோமா? ஏதோ ஒரு நாள் நான் வாழ்ந்து கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த நாள் வரும்போது வாழ்றோமா? அந்த நினைச்ச நாள் கிடைச்சிருதா? அப்போ உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கா? அல்லது இப்போ கிடைச்ச சின்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கீங்களா? பணம், புகழ், சொத்து இதை சேர்க்கறதுக்கும் படுறதுக்கும் படுற பாடு அதுக்கு டக்குன்னு நம்ம நாள் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு அந்த விஷயம் கண்முறை வரும்போது எல்லாம் எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு பகச்சிருக்கோம், எவ்வளவு கோபப்பட்டிருக்கோம், எவ்வளவு வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம், அதெல்லாம் அப்போ ஞாபகம் இருக்கும். அது எவ்வளவு புத்திசாலித்தனமா அதை போற போக்கிலே அனுபவிச்சு போறாங்கிறதா ரொம்ப முக்கியம். அதனால ஓடி பணம் சம்பாதிக்கிறதும், புகழ் சம்பாதிக்கிறதும், பேர் சம்பாதிக்கிறதும், சொத்து சம்பாதிக்கிறதும், பொசிஷன் சம்பாதிக்கிறதும் எல்லாம் செய்யும். நிறைய பேருக்கு தெரியாது ஏன் சம்பாதிக்கும், எதுக்கு சம்பாதிக்கும். அது பண்ணதுக்கு அப்புறம் நடக்க வேண்டியது ஒரு நாள் அப்படிமா ஒரு நாள் வந்ததுக்கு என்ன செய்யணும் தெரியாது. நிறைய பேருக்கு இருக்கும் ஏதோ அவங்க காலங்காலமா அங்கே தான் வளர்ப்பாங்க, அவங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்னு அவங்களோட பேச்சு நடத்த வைக்கலாம் சம்பாதி எல்லாத்தையும் தெரியும். அது நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பாக்குறாங்க லைஃப். அதனால எதை எப்போ அனுபவிக்கணுமோ, எதை பார்க்கணுமோ, எதை ரசிக்கணுமோ அதெல்லாம் விட்டுருவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் பழைய ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நீங்க அதே மாதிரி அவங்க பழக முடியுமா, இருக்க முடியுமா, விளையாட முடியுமா, டைம் ஸ்பெண்ட் முடியுமா? இல்ல உறவுகள் இருந்த உறவுகளும் கசந்த உறவுகளும் திரும்ப நினைச்சு பார்க்கும்போது அதே மாதிரி நீங்க இப்போ இருக்க முடியுமா? ஒன்று நீங்க வந்திருப்பீங்க, அவங்க வந்திருப்பீங்க, கருத்து வேறுபடும் என்னமா நடந்திருக்கும். அந்த தருணங்கள் திரும்ப நமக்கு போயிடும். இதெல்லாம் சொல்றது இன்னொரு காரணம் இருக்கு. திரும்ப சொல்லியிருக்காங்க என்னைனாலும் சரி நீ கஷ்டப்பட்ட நாளைக்கு நல்லா இருக்கலாம் அப்படின்னு. அதனால நம்ம காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு முடிச்சோம், நல்லா இருக்கும்போது நம்ம இருக்க மாட்டோம். செமிஸ்டர் போவாங்க, 2வது அந்த பணத்தை செலவு பண்ண முடியாமல் போயிடுவாங்க. அது பணத்தை என்ஜாய் பண்ணி போயிடுவாங்க. இந்த லெசன் நம்ம வெல்த் கிரியேஷனுக்கு டைரக்ட் ஆப்போசிட் லெசன். எல்லா காம்பினேஷனும் மெமரியில நமக்குள்ள ஞானம் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த லெசன். வாழ்க்கை என்ன நமக்கு என்ன தெரியாம இருக்கு, வளரும் சின்ன இருக்கு. அப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி பண்ணல, அப்புறம் ஒரு இடத்துல கண்ட்ரோல் வந்தது. சம்பாதிக்க இண்டிபெண்டா இருக்கும். அப்போ எனர்ஜி இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் கேள்வி என்ன எடுத்துக்கிட்டீங்க? நம்ம இப்ப இளமையில இருக்கும்னு நினைச்சுக்கணும்னா நம்மளோட காசு பணத்துக்காக தொடர்ந்து ஓடிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கோம். பட் அந்த இளமையில நம்ம ரசிச்சு வாழ வேண்டிய சில விஷயங்களை நம்ம ரசிச்சு இப்ப இருக்கட்டும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இந்த வயசுல நான் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த படத்தை பார்க்க எனக்கு காசு தேவை. அந்த காசுக்காக நான் ஓடி உழைச்சிட்டேன். ஆனா அந்த படத்தை அன்னைக்கு என்னால பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குல்ல. அதே மாதிரி நம்மளோட வயசுல நம்ம ஓடி காசு பணத்துக்காக ஓடி உழைச்சிட்டே இருக்கிறோம். பட் அந்த நேரத்துல நம்ம மகிழ்ச்சி அடையாம இருக்கிறது, அது ஒரு சந்தோஷமா அந்த இடத்துல நம்ம வாழலன்னு நினைக்கிறேன், சரியா வாழலன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நாள் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஒரு நாள் நம்ம என்ன தேவை அந்த இடத்துல? இப்போ பணம் வேணும் தான் நம்ம அன்லிமிட்டடா நினைப்போம். அதை தவிர்த்து நம்ம எப்படி வாழப்போம் அந்த ஒரு நாள்? அது தெரியல.
டன் கபி சூப்பர்மா. வேற யாருக்கும் சொல்ல அட்ரஸ் பண்ணுங்க. இந்த படம் வந்து நம்ம எங்க வயசுல இருக்கும் நல்ல என்ஜாய் பண்ணும். பெருனா வர முடியாது அப்படின்னு மொட்டையா பாக்குற காலம் கிடையாது. இந்த படம் அப்படி மொட்டையா சிம்பிளா எல்லாம் பாக்குறது இல்ல. இது ஒரு டீடைல் உள்ள இன்னும் உங்களுக்கு டீடைலா நான் போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்போ வந்து உங்க குழந்தைங்க எல்லாம் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. சில குழந்தைங்க வீட்டுல கை குழந்தைங்க. அந்த குழந்தைங்க திரும்ப அதே சின்ன குழந்தையா நீங்க பார்க்க முடியுமா? கை குழந்தையா பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அது கொஞ்சம் வளர்ந்து ஊந்து வரும். திரும்ப நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது மூஞ்சி பார்த்து சிரிக்கும். அந்த நேரம் திரும்ப நீங்க அந்த டயத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஸ்கூல் போற நேரம் ஃபர்ஸ்ட் கேஜி ஜூனியர் கேஜி போற நேரம் பண்ண முடியாது. இப்போ ஜோசி எங்க பார்த்தாலும் அப்பா நீ வந்து கட்டி பிடிப்பான் நைட்ல இருப்பான். இவன் ஒரு 15 வயசு மட்டும் ஆகட்டும் கட்டி பிடிப்பானா? தேடுவானா? என் கூட படுமானா? ஈகோ வந்துடும். பெரிய ஆளாயிருவாரு. அந்த காலத்தை நம்ம கடந்துடக்கூடாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி 20 வயசுல என்ன பண்ணுமோ 20 வயசுல பண்ணுங்க. 30 வயசுல என்ன பண்ணுமோ 30 வயசுல பண்ணுங்க. 40 வயசுல 50 வயசுல 20 வயசுல என்ன பண்ண முடியுமோ நீங்க 50 வயசுல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிள்ளை குட்டி ஃபேமிலி இம்லி அதோட கத்து பாருங்க மாரடிச்சு கிடப்போம். எதுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நம்ம பழைய காலத்துக்கு போயிருந்தோம். பேசுமா கேளுங்க. மாஸ்டர் இது சொல்லும்போது எனக்கு ஒரு மூவியோட பாட்டு வந்து ரிலேட் ஆச்சு. இந்த பாஷா படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, எட்டு எட்டா மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கணும், ஒவ்வொரு அந்த ஸ்டேஜ்ல வாழ வேண்டியது நம்ம வாழ்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சாங். அது இந்த செஷனுக்கு ரிலேட் ஆகுன்ற மாதிரி இருந்துச்சு மாஸ்டர் எனக்கு. ரொம்ப கரெக்ட்மா. சரியான படம். அந்த பாட்டு சூப்பர் பாட்டு. கரெக்ட். அதே மாதிரி தான். அந்த எட்டுலாம் வந்தாச்சா 48ல வந்து 40ல பணம் வந்துரும்னு சொல்லுவாங்க. எல்லாம் 40ல பணம் வந்துட்டா கணக்கெல்லாம் அடிச்சு பணம் கோடி வந்து செட் பண்ணிக்கலாம். கோடி கோடி இல்ல அட்லீஸ்ட் லட்சம் பணம் செட் பண்ணிக்கலாம். அது தென் யாரு இந்த விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி வாழ்றா? இந்த டைத்துல இது இப்படிதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. பேராகிளைடிங், பேராஷூட், இந்த தொங்குறது இதெல்லாம் போகலாம். இது நீங்க 60 வயசுல போக முடியுமா? 90 வயசுல போக முடியுமா? போக முடியாது. இப்போ 40 வயசுல நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க. 90 வயசுல சைக்கிள் ஓட்ட முடியுமா? பண்ண முடியாது. ஏதாவது விஷயம் சொல்லுவாங்க 20 வயசுல பண்ண முடியாத விஷயம் 40ல பண்ண முடியாது. அந்த மாதிரி கிடைக்காதுமா. இது ஒரே பாயிண்ட் சொல்லுவேன். நம்ம ஐயா இருக்கார்ல ஐயா 94 வயசு அவருக்கு வந்து நம்ம எம்எம்ஜி புக் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நிறைய புக் பண்ணி அப்ஜெக்ஷனல் புக் வந்து இங்கிலீஷ்ல அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாரு. இங்கிலீஷ்ல மஞ்சாச்சோறு தில்லு கனவட்டு அப்படின்னா என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணிருக்காரு. கூகுள்ல அது கிடைக்க மாட்டேங்குது. மஞ்சாச்சோரா என்ன சார் நான் ட்ரை பண்ணி மஞ்சாச்சோர்லாம் அங்க கிடைக்காது. அவர் இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். சார் அந்த புக்ல அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறம் உங்க வாய்ஸ் அவர் பண்ணுங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் கடைசி அவர் இருக்கும்போது சொன்னாரு எனக்கு வந்து இந்த கல்ச்சர் புக் இந்த புக்ல கொடுத்து விட்டுருங்க அப்புறம் பண்ணுறேன். ஐயா நீங்க புக்குக்காக வரதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க இப்பவுமே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல சார் நான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து பண்ண இல்ல ஐயா நான் வந்ததுக்கு அப்புறம் சேர்த்து பண்ணேன். நான் அவர் ஐயா அவர் என்ன ஐயா பாரு நினைச்சா ஐயா இப்போ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க நீங்க பண்ணுங்க அப்படின்னு. கேட்கலையே. ரெக்கார்டிங் பண்ணல ஒண்ணும் பண்ணல போயாச்சு. இன்னைக்கு அவர் பண்ணியிருந்தாரு நீங்க ஒரு வாய்ஸ் எடுத்திருக்கும் லெசன் எடுத்திருக்கும். இல்ல நான் அந்த 3 புக் அனுப்புங்க. அந்த புக் வந்து வரும். நான் வந்து ஆடி மாசத்துல என்ன சொல்லுங்க 1ஆம் தேதியில இருந்து கேட்ட ஆரம்பிங்க. இனி ஏன் ஐயா ஐயான்னு கூப்பிட்டாரு? 96 வயசு ஹைகோர்ட் அட்வொகேட் ஜட்ஜி ஆயிருக்கலாம் அவரு. ஏன் இனி ஐயா ஐயான்னு கூப்பிட்டாரு தெரியுது. ஏன் அவர் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காரு? நான் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் கேட்கல அவரு. யாரோ ஒரு பாஸ்டர் கிட்ட 25 லட்சத்தை கொடுத்து அப்படியே ஏமாந்தாரு. அவர் வாழ்க்கையே டென் ஆகி போச்சு. அவர் எம்எம்ஜி இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க ஆடியோ படம். எம்எம்ஜி வந்து இருக்கும்போது சப்போர்ட் இல்ல இருக்கும்போது மட்டும் கேரண்டி கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் எம்எம்ஜி கேரண்டி. அவரு பணத்தை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து வட்டி கொடுங்க சார் அப்படின்னு கொடுத்து போயிட்டாரு. இன்னைக்கு நேத்து ஸ்கிரீன்ஷாட் போயிருக்கு அவருக்கு பணம் போய் வட்டி போகுது அவருக்கு. யார் கேரண்டி கொடுத்து செத்து கொஞ்சம் விட்டுட்டு போறாங்க. அந்த பையன் ஒரு பாதி நார்மலான பையன் தான். ஏமாத்தினா டக்குன்னு ஏமாத்தலாம். கமிட்மெண்ட் நம்ம தான் எம்எம்ஜில சாவுக்கு முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட் நம்ம செத்ததுக்கு அப்புறம் அந்த கமிட்மெண்ட் நிறைவேறிட்டே இருக்கும். எந்தெந்த டைம்ல எதை பண்ணணும் பண்ணிருங்க. பிறகு காலம் வராது நேரம் வராது ஒண்ணுமே வராது. நாங்க எவ்வளவு விஷயம் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொன்னது நாளைக்கு நம்ம எல்லாரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கலாம். டன் வருஷம் 5 வருஷம் ஆச்சு 4 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இருக்க முடியாது போச்சு. அது எல்லாம் என்ன சொல்லலாம் யாரா இருக்கும் இல்ல எல்லாம் பழம் வரும். நாளைக்கு என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு நேரங்கள் எவ்வளவு விஷயங்கள் நீங்க பண்ண முடியாது. இன்னைக்கு பண்ணிருங்க. யாருக்கு எது சொல்லுங்க லெசன் போலாம் 10 நிமிஷம். கொரோனால ஒரு புக்குள்ள வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோ எடுத்து அந்த டீமோட அப்படியே இருக்குது. அது இன்னை வரைக்கும் போஸ்டே ஆகல. ஒரு வீடியோ எடுப்பா அந்த டீம் எம்எம்ஜி நாளி இல்ல பாச்சுப்பா அந்த வீடியோ அப்படியே இருந்து வரும். அடுத்த ஒரு எடுப்பா அந்த இப்ப எம்எம்ஜி சரி அப்படியே இருந்துச்சு. அடுத்தது அப்படியே இருந்து அந்த நேரம் அதை போஸ்ட் பண்ணல இல்லன்னா அதோட முடிஞ்சு போயிடும். காலங்க நாளைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எங்க நடந்து அப்படிதான் இருக்கு. வெயிட் பண்ணாதீங்க டிலே பண்ணாதீங்க. எது சினிமா நீங்க செஞ்சுங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. பெரிய பிளான்ஸ் பண்ண விட மாட்டாங்க. பெரிய பிளான்ஸ் நம்ம பண்ணலாம். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் மாறிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு இருக்கிற எனர்ஜி நமக்கு இருக்கிற டைம் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அதை எப்பப்போ எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அந்த எனர்ஜி எப்படி நம்ம லைஃப் கொண்டு போறோமா கேள்வி. நிறைய பெரிய பணக்காரங்க நிறைய பணம் சொத்து இதெல்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னும் பணம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் டார்கெட் என் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்கள்ட்ட இருக்க சொத்துக்களும் அவங்களுக்கு இருக்கிற அந்த சௌகரியத்தை அவங்க ஆல்ரெடி என்ஜாய் பண்ணலாம். அது பண்ணாம வெறும் ஃபியூச்சரை பத்தி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பெர்ஃபெக்டா பண்ண முடியுமா? அப்படி முடியாது. கரெக்டா ஏன்னா பணம் சேர்த்து வச்சப்போ வாழ்க்கை போயிடும். பணம் வேலையா இருக்கும் வாழ்க்கை இருக்கும். எங்க என்ஜாய் பண்ணணும் எப்படி என்ஜாய் பண்ணணும் எங்க எவ்வளவு செலவழிக்கணும் எந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணணும் எப்போ ஒர்க் பண்ணணும் இது பெரிய காம்ப்ளிகேட்டட். அது யார் எவ்வளவு புத்திசாலியா கணிக்க முடியுதோ அவங்க தான் இதுல சக்சஸ் ஆக முடியும். ஒவ்வொருத்தரோட லைஃப் யூனிக். அவங்க எப்படி வாழலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அந்த பிடிச்ச விஷயத்தை செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யறது மற்றவங்களுக்கு அது வேஸ்டா தெரியும். இப்போ வந்து பெட்ரோல் போட்டு எங்கேயாவது போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. ஏன் பெட்ரோல் பிடிச்ச குழுப்பா அப்படிவாங்க. அது மற்றவங்களுக்கு அந்த பெட்ரோல் செலவு. அவங்களுக்கு ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பைக் ஓட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சுகம் அந்த ஒரு மெடிடேஷன். அது இதுவரைக்கும் நிறைய படம் பார்க்க போகிறது நிறைய பணம் செலவழிக்கிறது மால்கள் எல்லாம் சுற்றி ரொம்ப பிடிக்கும். ஏன் காசை கரியாக்குறீங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த பணம் சம்பாதிச்சு அது மட்டும் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அது பண்ணல என்ன தப்பு?
எல்லாரும் சம்பாதிச்சு பணம் செலவழிச்சு காலி பண்ணிருக்காங்க சொல்ல. பட் அது எவ்வளவு புத்திசாலித்தனமா எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொடுக்க போறீங்க, அதான் பாயிண்ட். ஒன்று பைக் எடுத்து சுத்தணும், எல்லாரும் பைக் எடுத்து சுத்துங்க, எல்லாரும் வெளியே போங்க, எல்லாரும் விளையாடுவாங்க, எல்லாரும் இந்தியா சுற்றி பாருங்க. அப்படி இல்லை, யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய முடியும். சிலவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், சிலவங்களுக்கு வெளியே சுற்றுறது பிடிக்கும். வயசாக நிறைய பேர் வெளியே சுற்ற ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ அந்த பணமும் இருக்கும், அவங்க சுத்தவும் முடியாது. லைஃப் வந்து கேம் கிடையாது. நமக்கு எவ்வளவு பணம் சேமிச்சிருக்கோம் வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு இல்லை. நீங்கள் பணத்தை சேமிச்சிருந்தீங்கன்னா பணம் மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுக்கு எந்த கரெக்டும் கிடையாது. அப்படி நம்ம பணம் மட்டும் செத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட வாழ்றவங்க, அவங்களாம் நம்ம எப்போ சாவோம் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க செத்துக்கு நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சாவதான் எல்லாம் விரும்புவாங்க. பணம் சம்பாதிக்கிறதும் பணம் சலாய்க்கும் ரெண்டு ஒரு கலை. அது பெரிய புத்திசாலித்தனம், ஒரு கால்குலேஷன்ஸ் வேணும். ஸ்டார்டிங்ல 2000 சம்பளம் போது இன்ஸ்டா நாள் வந்து ஏதோ குழந்தை பிறந்த கொடுத்துட்டு 100 கொடுத்துட்டு நீ மாசம் நீ 100 செலவழிக்கும், சேமிச்சு ஆர்டியில் போட்டு வைக்கணும் அப்படின்னு. எனக்கு அந்த சித்தப்பாவோட அவங்க லைஃப் ஞாபகம் வருது. அவர் அதே மாதிரி 100 ரூபா சேமிச்சு வாழ்க்கை ஃபுல்லாக சமைச்சிட்டு இருந்தார். கிறிஸ்டில் அவர் ரிட்டையர் ஆன காலத்தில் ஒரு 30,000 டெபாசிட் கொடுத்து ஒரு ஃபிளாட் வந்து அதில் வாடகைக்கு இருந்தார். அப்போ அவர் சொன்னது, நான் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சாதனை பண்ணியிருக்க மாதிரி, இந்த மாதிரி எல்லாரும் படிப்படியாக வந்து எல்லாரும் சாதிக்கணும் அப்படின்னு. 40,000 டெபாசிட் கொடுத்து ஒரு வீடு வாடகை வந்து இதனால சாதனை பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து அந்த 40,000 அவர் சேமிச்சு வச்சு வாங்கினது வாழ்க்கை ஃபுல்லாக அது ஒரு பெரிய மேட்டர் ஆச்சு. 35-40 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். மனுஷன் வந்து அந்த கொடை நான் வந்து அப்போ என்னோட தாட்ஸ் வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ என்னால் 100 ரூபா சேமிக்கிறது ஓகே, இதுனா 100 ரூபா பிறகு நான் வந்துட்டு அட் அ டைம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பேன், அந்த 1 லட்ச ரூபா சேவிங் பண்ணுவேன் அப்படின்னு தாட்ஸ்ல இருந்தேன். நான் நினைக்கிற தாட்ஸ்ல எல்லாரும் போக சொல்லலை. ஆனால் நம்ம சம்பாத்திய எவ்வளவு, நம்ம செலவு எவ்வளவு, நம்ம இன்கம் எவ்வளவு, ஒரு விஷயம் நல்லா வச்சிருக்கணும். போக போக ஃபியூச்சர்ல நமக்கு இன்கம் வரும், இன்கம் கூடும். அந்த 2,500 ரூபா நீங்க ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியும். 2,500 ரூபாய் 25,000 50,000 நாளைக்கு சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கலாம், அப்படி நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த 2,000 ரூபாய் நீங்க அன்னைக்கு அந்த 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் 5,000 சேர்த்து வாழ்ந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்க வாழ்ந்துக்கே முடியாது. ஆனா காலம் மாறும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அன்னைக்கு அந்த 2,500 ரூபாய் நீங்க 500 சேமிச்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கொடூரமா செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்துருப்பீங்க. அப்படியே சேமிச்சு வைக்கல அப்படின்னா திடீர்னு ஒரு பிரச்சனை தான் உங்களால ஒன்றும் பண்ண முடிச்சிருப்பீங்க. 2 நடந்திருக்கும். இதை யார் புத்திசாலியா அப்படி கனெக்ட் பண்ணி எப்படி வாழ்க்கை வாழ்றா, எவ்வளவு சேமிக்கிறா, அதுதான் அந்த படம். வாழ்க்கை நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கமோ நம்ம டைம், இந்த ரெண்டுமே மேட்சிங்கா பார்க்கணும். நம்ம நிறைய எனர்ஜி இருக்கும், அப்ப வெறும் பணம் சம்பாதிச்சு வச்சிருவோம். அப்ப என்ன ஆகும், கடைசியில் நம்ம எனர்ஜி இருக்காது, வாழ்க்கை இருக்காது, டைம் இருக்காது, பணம் மட்டும் இருக்கும். 2,000 எனர்ஜி இருக்குன்னு ஃபுல்லாக அதை செலவழிச்சிட்டு இருப்போம், பணத்தை சேமிக்க மாட்டோம். ஃபியூச்சர்ல நம்ம வாழ்வோம், நம்மகிட்ட எனர்ஜி இருக்காது, பணம் இருக்காது, கஷ்டப்படுவோம். இப்போ நாளைக்கு நம்ம 12 மணி நேரம் வேலை பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த 12 மணி நேரமும் ஒருத்தருக்கு உழைச்சு கொடுக்கும் ஒரு விஷயம் பண்றோம். அதுல நம்ம வாழ வேண்டிய நேரத்துல வாழ்க்கை வந்து 3 செக்மெண்ட் பிரிக்கலாம். ஒன்று வந்து டைம், இன்னொன்று எனர்ஜி, இன்னொன்று வந்து பணம். யார் இந்த 3 ஒண்ணா புத்திசாலி பண்றாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஐ ரிப்பீட், டைம், எனர்ஜி, பணம். வாலி வயசுல நம்ம என்ன இருக்கும், என்ன இருக்காது? எனர்ஜி இருக்கும், டைம் இருக்கும், பணம் இருக்காது. அது மிடில் கொஞ்சம் நம்ம பேக் பண்ணி கொடுக்க நல்லா இருக்கும். கொஞ்சம் நீங்க வேலையெல்லாம் போக ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, எனர்ஜி இருக்கும், ஆனால் பணம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் முடிந்த காலத்துல நீங்க போகும்போது உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்காது, டைம் இருக்கும், பணம் இருக்கும். அதை வச்சு நினைச்ச முடியும். எனர்ஜி இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புத்திசாலித்தனமா எங்க என்னென்ன கேப்ல இதை எப்படி கொண்டு போறோமோ அது கொண்டு போறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை எல்லாரும் ஓட வச்சிருக்காங்க, ஆனா திரும்ப வர மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நீ எவ்வளவு ஓடுறியோ, நீ எவ்வளவு திரும்ப ஓடு, அவ்வளவு நிலம் உனக்கு. ஆனா ஓடி திரும்ப நீ ரிட்டர்ன் வந்துடணுங்க. வந்துட்டுனா அந்த நிலம் உனக்கு. போற பதிலே செத்து போயிட்டா அந்த நிலம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம், திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அது திரும்ப ரிட்டர்ன் வரதான் வாழ்றது. நம்ம பழைய உறவுகள், பழைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் திரும்ப நம்ம பார்த்து கனெக்டாக இருப்போம். அப்பதான் நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வாழ்க்கை முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு பாட்டி மாதிரி வருவாங்க, பாட்டி தாத்தால லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு வருவாங்க, கையில் போடுது. அவங்க காலம் முடிய போகுது, கோடிக்கணக்கான சொத்து அடுத்த சந்ததிக்கு போகுது. நான் யோசிச்சு பார்ப்பேன், எங்க காலம் ஃபுல்லா அந்த ரொட்டியை போட்டு சாப்பிட்டு அப்படியே காலம் முடிஞ்சு போச்சு. எங்கேயாவது இப்போ டிராவல் பண்ணிருப்பாங்க, என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அதில் நிறைய பெரிய கட்டுவாங்க. நான் வந்து 60 வயசுக்கு அப்புறம் நாங்கள் உலக சுத்த போறோம். 60 வயசுக்கு உலக சுத்தி என்ன பண்ணுறது ரிட்டர்ன் ஆனதுக்கு எனக்கு நல்லா புரியுமா? நமக்கு இப்போ பிரச்சனை கஷ்டம் இருக்கு, இன்கம் பண்ண பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் இதையும் மீறி உங்களோட வாழ்க்கையை ரைட் டைட்ல வாழணும் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது, எங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இடத்துல பார்க்கணும். நீங்க இப்போ நான் 2,500 சம்பளம் இருக்கும்போது என் கூட சேர்ந்தவங்க 350 ஷர்ட் 400 ஷர்ட் அப்படி அழகா போட்டுட்டு அப்படி டிசைன் எடுத்துட்டு அவங்க ஆஃபீஸர் மாதிரி கட்டிட்டு இருந்தாங்க. நான் 199 சட்டை வாங்கி அதை 6 மாசம் போட்டு கிளீனர் வாங்கி போட்டு அந்த 250 2,500 படிக்க கொடுத்தேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு இங்க வருது. நான் அப்போ வாழணும்னு நினைக்கல. கண்டிப்பா தான் நீங்க அது எந்த இடத்துல நீங்க வாழ நினைக்கணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க வந்து அது எல்லாமே நீங்க தான் பிளான் பண்ணணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் யூனிக்கான வாழ்க்கை. சிலவங்களுக்கு சுத்தவே பிடிக்காது, போவாதீங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது தேர்தல் இருக்கும், ஏதாவது பண்ண நினைக்க, அது ஒரு வாழ்க்கை வந்து தேர்தல் வச்சுட்டு இருக்கேன். யாருக்கு அந்த பாயிண்ட் சொல்லணும்? நம்ம சித்தப்பாவும் பெரியப்பாவும் என் குடும்பத்தை பார்த்தா எனக்கு திருப்பி வரும். 35 வருஷமா வேலை பார்த்துட்டு அவர் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு. 35 வேலை பார்த்துட்டு 40,000 டெபாசிட் வாங்கி ஒரு வீட்டுல இருக்காரு. கேட்டா நான் எவ்வளவு முன்னேறிக்கேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு திருப்பி அப்ப சொந்த வச்சிருக்கோம் யாரு அவங்க அது ஒரு சாதனை நினைச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு. படிப்பு தான் முக்கியம், படிப்பு தான் முடியாது. கேட்டா என் தங்கச்சி ஒரு லவ் பண்ணி போயிட்டு அது எங்கேயோ வேலை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த படிப்பு சொன்ன வளர்த்தவங்க என்ன பண்ணான்னு தெரியல. நான் எதுவும் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா கரெக்டான படிப்பு, கரெக்டான ஸ்டடிஸ், கரெக்டான குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த வாழ்க்கை வந்து கரெக்டா வாழ்ந்துடணும்னு சொல்றேன்.
அந்தந்த வயசுல என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிக்கணும். எதிர்காலத்துல வந்து இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணாம போயிட்டேனே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா சின்ன வயசுல நிறைய விஷயங்கள் நான் இறந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி வாங்கல. ஃபியூச்சர்ல இனிமேலும் அந்த ஒரு விஷயங்கள் இனிமே இந்த நான் என்ன நினைக்கணும் அதை பண்ணல அப்படின்ற ஃபீல் வரக்கூடாது. அந்த மாதிரி வாங்கணும். எனக்கு நீங்க சொல்லும்போது இருக்கு, நம்ம பாலாஜின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹேண்டிகேப் பூஸ்ல இருக்காங்க, தெரியல இருக்கும். நம்ம வந்து ஜூம்ல கொடுத்து யூடியூப்ல அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவர் காலேஜுக்கு அவ்வளவு ஹேண்ட்ஸமா போனா அந்த ஆளு டக்குன்னு ஒரு ஆக்சிடென்ட் என்னமா ஆச்சு, பேரலைஸ். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து நடக்க முடியாது, நடக்க வண்டியில தான் போறாங்க. யாருக்கு தெரியும் அந்த மாதிரி காலம் நாட்கள் வராது அப்படின்னு? எப்போ என்ன நடக்குது நமக்கு தெரியுமா? ஐயோ இது பண்ணப்பட்டேன் அது பண்ணப்பட்டேன் அன்னைக்கு யோசிக்கூடாது. இதெல்லாம் சொல்லுங்க. எஸ் மாஸ்டர், கோபி சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச காலம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த லெசன் படிச்ச பிறகு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல என்னோட வயசு ஒரு 50னா அப்ப என்ன சந்தோஷமா இருக்க முடியும், ஃபேமிலியோட குழந்தையோட. இழந்தது திரும்ப வருமானு தெரியாது. ஆனா அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த வயசுல நீங்க இழந்த மாதிரி தான். ஓகே, இழந்தாச்சு. இன்னும் படிக்கிற விஷயங்களை படிச்சுட்டு அதுல நம்ம கிடைக்கிற டைம்ல எவ்வளவு சந்தோஷமா முழுக்க அதுல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு பாக்கேன். ஒரு விஷயம் சந்தோஷத்துக்கு போயிருப்போம், ஆனா வெளியில ஒரு பிரச்சனை பத்தி கவனம் செலுத்திட்டு இருப்போம். இங்க என்ஜாய்மெண்ட் கூட அந்த படத்துக்கு போயிருப்போம், ஃபுல் என்ஜாய்மெண்ட் போயிருப்போம். அங்க வேற டிஸ்டர்பன்ஸ், போன சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டோம், வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். வேற கவனம் அது இல்லாம 1 மணி நேரம் முழுக்க கவனம் கொடுக்கணும். ஹோட்டல் போறோம், சாப்பிடுறோம், முழுக்க அங்க மட்டும் இருக்கணும். ஐயோ இந்த பணம் செலவாயிருச்சு அப்படி திங்கிங் இல்லாம இனிமேல் அதை சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். எனக்கு இது கேட்ட விஷயம் எனக்குள்ள கொஞ்சம் பிள்ளையோட இருக்கும் அப்படின்னா அந்த பிள்ளையோட மட்டுமே சந்தோஷமா இருந்தணும். ஏன்னா தொலைஞ்சதான் திரும்ப கிடைக்காது அப்படின்னு பாக்குறேன். தேங்க்யூ மாஸ்டர். கண்டிப்பா நமக்கு தெரியாது, ஆனா குழந்தைக்கு தெரியும். இப்ப நானும் ஜனம் போன பண்ணிட்டு நீ போன சைடு அப்படிமா, ஐயோ நம்ம அவங்க குழந்தை அவங்க கூட அவங்க கூட ஃபுல்லா இருக்கு நமக்கு தெரியாது. இப்போ இந்த டைம் திரும்ப கிடைக்காது, மிஸ் பண்ண டைம் கிடைக்காது. பிஎஸ் எல்லாம் எஸ் மாஸ்டர், நான் ஜாயின் பண்ண புதுசுல வந்து இதே செஷன்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எம்எம்ஜி கிடைச்சிருந்தா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ஒரு கொஸ்டின் கேட்டப்ப நிறைய ஏக்கங்கள்லாம் இல்லாம இருந்திருக்கணும்னு எனக்கு தோணுது மாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன். இப்பயுமே அதேதான். திரும்பவும் இந்த ஏக்கங்களே இல்லாம அந்த லைஃபை வந்து நான் வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அப்படிங்கிற அந்த வேர்டையே என்னோட டிக்ஷனரியில இருந்து எடுத்துடணும்னு இந்த செஷன்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன் சார். டன். வணக்கம் சார். பணத்தை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நமக்கு செலவு செய்யறதா இருக்கட்டும், சேமிப்பு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த கரெக்டா மேனேஜ் பண்ணிட்டு அந்தந்த வயசுல வந்து நம்ம கரெக்டா வந்து அந்த பணத்தை மேனேஜ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு செய்யற விஷயத்தை இன்னைக்கு நம்ம செஞ்சிடணும். நாளைக்குங்கிறத தள்ளி போடக்கூடாது. ஒரு வீடியோ போஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு செயலை செய்யறதா இருக்கட்டும், எந்த செயலுமே வந்து இன்றைய செஞ்சிடணும், நாளைக்கு போஸ்ட் பண்றது இருக்கக்கூடாது. எந்தெந்த வயசுல என்னென்ன அனுபவிக்கணுமே அந்தந்த வயசுல கரெக்டா நம்ம அனுபவிச்சோம். இப்ப நான் எனக்கு 34 வயசு ஆகுதுன்னா 34 வயசுல நான் என்னென்ன என்ஜாய் பண்ணணுமோ அதை கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும். என் குழந்தைங்களுக்கு நான் என்னென்ன கொடுக்கணுமோ அதையும் கரெக்டா கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ. கண்டிப்பா சின்ன குழந்தை வெளியே போற விளையாட ரிஸ்க் இந்த வயசுல விளையாட போகுது. அந்த இடத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு எஸ் மாஸ்டர், என் பொண்ணு இன்னைக்கு ஒரு விஷயம் கேட்டா மாஸ்டர் என்கிட்ட. மணி வச்சு கோத்துக்கிட்டே இருந்தா. எப்ப பார்த்தாலும் கோத்துக்கிட்டே இருக்கே பாப்பா, உனக்கு வேற வேலையே கிடையாதா அப்படின்னு இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீ கூட தான் மீட்டிங் பார்த்துட்டே இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு என்ன கேட்டா. அந்த டைம் எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல மாஸ்டர். அப்பனா உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்றியா பாப்பா அப்படின்னா, ஆமா எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் பண்றேன், உனக்கு எப்படி வெஸ்டேஜ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா மாஸ்டர். அவகிட்ட இருந்து அது எடுத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் அவ பேசும்போது. ஆனா அதுல வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், நம்ம பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அப்ப மூணுமே இப்ப நீங்க சொன்னதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டைம், எனர்ஜி, மணி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஈக்குவலா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம மணியை மட்டும் நோக்கி அவங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலங்கிறது அவங்களோட ஏக்கமா இருக்கு அப்படின்றது அந்த டைம்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாஸ்டர். அதே மாதிரி நாளைக்கு பண்ணிக்கலாம், நல்ல நாள் வரட்டும் அப்படின்றது வந்துட்டு இனிமேல் அதை யோசிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷன்ல முடிவு பண்ணிருக்கேன் மாஸ்டர். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இது ஒரு சின்ன நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி தான் கம்மி பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, எப்போ அந்த குழந்தைகளுக்காக டைம் கொடுக்குமோ அந்த நேரம் நம்ம டைம் கொடுக்கறது கிடையாது. அந்த நேரம் நம்ம பர்சனல் விஷயத்தை எல்லாரும் பண்ணிட்டு இருப்போம். அதாவது குவாலிட்டி டைம் கழிப்பிருக்கீங்களா, குவாலிட்டி டைம் நம்ம பகல்குள்ள உள்ளதா இருக்கும். ஆனா உள்ள நம்ம ஃபீல் இருக்காது. அவங்களுக்கு கொடுக்குற குவாலிட்டி டைம் என்ன மாதிரி பேசுறீங்க, அவங்க நாள் எப்படி போச்சு, என்ன படிச்சீங்க, ஸ்கூல்ல என்ன கொடுத்தாங்க, டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யார் பிடிக்காது, நீங்க என்ன விரும்புறீங்க, உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிருக்கு, என்ன புதுசா இவ்வளவு டீடைலா நீங்க குவாலிட்டி நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹஸ்பண்ட் கூட வைஃப் கூட அவருக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து கையை பிடிச்சி ரொம்ப டீப்பான பழைய காலத்து அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பேசி பாருங்க. நீங்க அரை மணி நேரம் பேசும்போது அவங்களுக்கு கால் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். பகல் ஃபுல்லா கூட தான் இருப்போம், சாப்பிடும் தூங்குவோம், ஆனா கூட மாதிரி ஃபீல் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளவு குவாலிட்டி நம்ம ரிலேஷன்ஷிப் டைம் கொடுப்போம் அதை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன வேணடா இன்னைக்கு நம்ம உங்களோட தான் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க யார் கூட டைம் பண்ணுவீங்களோ, குழந்தைங்க கூட, ஹஸ்பண்ட் வைஃப் லவர் யார் கூட டைம் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் கூட, நீங்க ஃப்ரெண்ட் கூட தான் கூட பேசக்கூடாது, போன் பண்ணக்கூடாது. அப்படி வரும்போது அவங்களுக்கு குவாலிட்டி கொடுக்கும், அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும். லைஃப் வந்து எல்லாம் வெறும் பணமா இல்ல, அது முக்கியம் தானே. அதுக்கு அது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். ஒரே விஷயம் குவாலிட்டி டைம் கொடுக்கும்போது நீங்க வீட்டுல கொடுக்காதீங்க. குவாலிட்டி டைம் வெளியே போங்க, வெளியே கூட்டிட்டு போங்க. வீட்டுல இருந்து நீங்க எவ்வளவு பேசினாலும் நீங்க மறக்க அது வந்து ஞாபகம் வராது. நீங்க வெளியே எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது காலம் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம எத்தனை வருஷம் ஸ்கூல் படிச்சிருப்போம், ஆனா பிக்னிக் போன நாள் மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி உங்க நாட்கள் வந்து எவ்வளவு அழகா குவாலிட்டியா எங்க கொண்டு போகணும் பிளான் பண்ணி கொண்டு வாங்க. அந்த மாதிரி போன இடத்துல சண்டை போடாதீங்க. செலவு சொன்ன மாதிரி போன இடத்துல என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம், டைம் நாள் பண்ணுங்க. அங்க போய் சண்டை போட்டு போன பேசிட்டு பிசினஸ் பண்ணிட்டு நிறைய இருக்காங்க. நம்ம கிரிப்டோ ஆள்கள் தான். இப்போ முதல்ல லேப்டாப் அவங்க வைஃப் என்ன சார் இது எப்ப பார்த்தாலும் போன பிசினஸ் மண்ட காய்து சார், திரும்ப கூல இருக்கு சொல்லுங்க சார், இவ்வளவு திரும்ப சொல்லுங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன பண்ணாங்கன்னா ஃபேமிலி கூட மும்பை வந்தாங்க. யாரும் என்ன சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிசினஸ் நான் அது பண்ணணும், அந்த லெவல் அச்சீவ் பண்ணணும். லெவல் அச்சீவ் பண்ணி நீங்க போய் திரும்ப போது உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் ஒரு டைலாக் இருக்கும், நான் இதெல்லாம் யாருக்கா பண்ணேன், உங்களுக்காக பண்ணேன். ஆமா உன பண்ணி இருந்துச்சு எனக்கு, நீ எனக்கு இப்போ வச்சு நீ ராகுல் எனக்கு கூட அப்படின்னு நீங்க எல்லாம் பண்ணிட்டு திரும்ப போகும்போது அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க.
கோர்ஸ் போறோமா என்னாச்சு? எஸ், இந்த லெசன்ல நம்ம ஒரு பைஃபர்கேஷன் தெரிஞ்சிருக்கோம் நம்ம எம்எம்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். அதாவது 10% சேவ் பண்ணணும், 10% இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல கடைசியா 5% என்டர்டைன்மெண்ட். உண்மையிலேயே அந்த 5% இந்த லெசன் படி நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 5% நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, உண்மையிலே அந்த பணம் செலவழிச்சு நமக்கான விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்ட்டு இந்த செஷன் நெக்ஸ்ட் வரும்போது என்னவாத ஒரு விஷயம் நம்ம நினைச்சிருப்போம், அதை செய்யாம இருந்திருப்போம், அதை செஞ்சுட்டோம் வந்து சொல்றதுக்கு ரெடி ஆயிக்கலாம். இதுதான் அந்த லெசனோட ஹோம்வொர்க். இப்ப நான் 2 ஸ்டூடெண்ட் பேசுறேன். நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சார். நான் டீ பார்க்க மாட்டேன். நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். வெறும் படிச்சிட்டே இருப்பேன். பிசினஸ் பத்தி நினைச்சிட்டு இருப்பேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன். அப்படி இருக்க கூடாது. அது படிக்க நேரம் பிசினஸ் பண்ண நேரம் ஓகே, மத்த நேரம் ஃபேமிலி கூட டைம் பண்ணது. அந்த மாதிரி நான் தான் சொல்றேன். we are learning machine. ஆல்வேஸ் படிச்சிட்டே இருங்க, டெவலப் ஆயிட்டு இருங்க, முன்னேறிட்டே இருங்க. ஓகே 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 கூல். அது மாதிரி ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. அதையும் விடாதீங்க. அதே தான் நம்ம சொல்றோம். அங்கேயும் விட்டாதீங்க, இங்கேயும் விட்டாதீங்க. ஓகே, பாய், லவ் யூ ஆல். பார்க்கலாம். தேங்க் யூ பாய். தேங்க் யூ.